திடீரென்று தாத்தா எனக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 73% ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். அது இன்றைய வரையும் எனக்கு சந்தேகம். அதில் தான் எனக்கு மேலே ஒரு இறைவன் மேலே ஒரு பற்று இருக்குது. ஏன்னா என்னையை தாண்டி ஒரு சமாச்சாரம் நடக்குது. அப்படி வந்து அதிகமான மார்க்குகளை வாங்கி 2ஆம் ஆண்டு முதல் நிலையில் வந்தேன். எம்எஸ்சி பச்சையப்பன் கல்லூரி முடிஞ்ச உடனே ஐஏஎஸ் தேர்வில் தான் எழுதினேன். அப்போ ஐஏஎஸ்க்கு வந்து சிஐடி படிக்கும்போது ஐஏஎஸ்ங்க ஐஏஎஸ். அப்போ இந்த சிஐடி நகரில் நமக்கு ஆல் இண்டியா கோச்சிங் சென்டர் இருந்தது. அதெல்லாம் போய் படிச்சுட்டு ஐஏஎஸ் எழுதுனாங்க. நிறைய நண்பர்கள் அந்த காலத்து நண்பர்கள்லாம் ஐஏஎஸ் போனாங்க. ஐஆர்எஸ், ஐபிஎஸ், அப்புறம் குரூப் ஒன் சர்வீஸ் நிறைய பேர் போனாங்க. நானும் அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது வந்துங்க நான் இப்போ தாவரையல்னால என்ன பண்ணேன், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸு அதுக்கு இணையான மாநில இதில் வந்து உதவி வன பாதுகாவலர்னு 2க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணவுடனே 2க்கும் நான் ஐஏஎஸ் தான் தீவிரமாக எழுதணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய தகப்பனாருக்கும் நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. அப்பா படித்தவரா? அப்பா வந்து உங்களுக்கு இலங்கையிலேருந்து வந்திருந்தவர். தாத்தா காலத்திலேருந்து இலங்கை சென்று இலங்கையில் வந்து பெரிய ஒரு பணக்காரராக இருந்தவங்க. அவர் என்னென்னு கேட்டிங்கன்னா, தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ பெரிய கங்காணி, அந்த காலத்தில் வந்து கங்காணி சிஸ்டம் இருந்தது. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஆளுகளை அழைச்சிட்டு போகணும். அது வெள்ளையர்களுக்கு உதவியாக இருக்கணும். எப்படி என் தாத்தா வந்து பட்லர் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாரு, ஆங்கிலத்தில் புலமையில் இருந்தாருங்கிறது எனக்கு வரலாறு கிடைக்கல. என்னுடைய தாத்தா கலிய பெருமாள் மட்டுமே ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்.